வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த பெரிய வகை சேப்பங்கிழங்கை வைத்து ஒரு சுவையான சைட் டிஷ் ரெசிபி செய்ய போகிறோம். மேலும் இதை நன்மைகள் பற்றியும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இங்கே பாருங்கள், இந்த சேப்பங்கிழங்குன்னா ஓரளவுக்கு சின்னதாக இருக்கும், இல்லை மீடியம் சைஸ் நம்ம பார்ப்போம். இது ஒரு பெரிய வகை சேப்பங்கிழங்கு. இங்கே எங்களுக்கு மதுரை சந்தையில் கிடைக்கும். இதற்கு வேறு ஏதாவது பேர்கள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இங்கே ஆனால் சேப்பங்கிழங்குன்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த வழவழப்பு தன்மை எல்லாமே இருக்கும். இந்த கிழங்கையுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்படியே சமைச்சிடக்கூடாது. வழவழப்பு தன்மை, நொணப்பு தன்மை இருக்கும். அதனால் நல்லா காய போடணும். நான் 2 வாரம் காய போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இப்போ நான் செய்கிறேன். அப்பயும் பாருங்கள், அதில் நீர்ச்சத்தெல்லாம் குறையில. லைட்டாக தான் நொணப்பு தெரிஞ்சுது கையில் அறியும் போது. ஸோ இந்த மாதிரி பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் நான் நறுக்கிட்டேன். நீங்கள் உங்கள் விருப்பம் போல் நறுக்கி எடுத்துக்கலாம். நறுக்கி எடுத்துகிட்டு தண்ணீரில் கல்லுப்பு சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா இந்த நறுக்கின சேப்பங்கிழங்கு அதில் சேர்த்துடலாம். ஏன் இதை செய்கிறோன்னா, இதில் இருக்கிற அந்த வழவழப்பு தன்மை எடுக்கும். அதனால தான் இதை செய்கிறோம். நல்லா கலந்து விட்டு மறுபடியும் வேறு தண்ணி மாற்றி ஒரு 2 தடவை அலசி எடுத்துடுங்க. இது ரொம்ப முக்கியம் இந்த ப்ராசஸ்ஸு. இந்த மாதிரி செய்ததுக்கப்புறமா நீரை நல்லா வடித்து எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட மஞ்சள் தூள், ஒரு 1½ ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது 3ம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விட்டணும். இந்த சேப்பங்கிழங்குல நிறைய விட்டமின்கள் உண்டு. பாஸ்பரஸ், கால்சியம் இதெல்லாமே அதிகமாக இருக்குது. மேலும் இது குறைவான கேலரிஸ், லோ கேலரி ஃபுட், கொலஸ்ட்ரால் இல்லாதது, கொழுப்புத்தன்மை இல்லாதது. தாராளமாக டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சேப்பங்கிழங்கு உணவில் அடிக்கடியே சேர்த்துக்கலாம். பெண்கள் கருவுற்ற காலத்தில் இந்த ஃபோலிக் ஆசிட் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஃபோலேட் நிறைய நிறைந்தது இந்த சேப்பங்கிழங்கு. இப்போ பாருங்கள், நான் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர்த்தன்மை கொஞ்சமாக விட்டு அந்த பிசுபிசுப்பு தன்மை தெரியும். அதனால் நான் 2 ஸ்பூன் கடலை மாவு அதில் சேர்த்துருக்கிறேன். இப்போ ஒரு பூண்டு எடுத்து அதை உரித்து கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இடித்து வச்சுக்கிட்டேன். இப்போ 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு இதையும் சேர்த்து இந்த இடித்த பூண்டு கருவேப்பிலையும் இதில் சேர்த்துருங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். இப்போ அந்த நீர்த்தன்மை எல்லாமே அப்சார்ப் பண்ணிவிடுது மாவு. இந்த மாவு சேர்த்து பொரியல் பண்ண எஃபெக்ட் கடைசி வரைக்குமே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இந்த சுவை இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டு வச்சுருங்க. இந்த சேப்பங்கிழங்கோட இலையை கூட இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. இந்த சேப்பங்கிழங்கு உடலில் இந்த புண் ஏற்படுறது, இந்த பூச்சிக்கடி ஏற்படுற இடத்துல அரைச்சி பூசுவாங்க. அந்த அளவுக்கு மருத்துவ குணம் உடையது இந்த சேப்பங்கிழங்கு. இப்போ வாணலி சூடு பண்ணிவிடுங்க. நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். கொஞ்சம் கடுகு, ஒரு 2 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு விருப்பப்பட்டாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வறுத்துருங்க. இப்போ நாம் இந்த ஊற வச்ச சேப்பங்கிழங்கு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம். கடாயில் ஒட்டும் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா தான் அது அடியில் அடிப்பிடிக்கும். நாம் இடித்து சேர்த்துருக்குறோம் பூண்டு மட்டும், அதனால் கண்டிப்பாக அடிப்பிடிக்காது. மாவு நம்ம சேர்த்ததுமே இந்த பாத்திரத்தில் அடிப்பிடிக்காமல் தான் இருக்கும். எல்லா காயிலுமே எண்ணெய் படுற மாதிரி நல்லா டாஸ் பண்ணிவிடுங்க. 1 நிமிஷம் போலையாவது நல்லா கிண்டி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மிதமான தீயில் வேக விடணும். ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இந்த காய் வேகிறதுக்கு. நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து மூடி வச்சிடுறேன். நல்லா அந்த மணம் கொடுக்கும். அந்த 7 நிமிஷத்துக்குள்ளவே நாம் ஒரு 2-3 தடவை திறந்து கிளறி விடணும். கிளறி விட்டு மூடி வச்சு வேக விடணும். இப்போ பாருங்கள், நான் நடுவில் கிளறி விடுறேன். பாருங்கள், பாதி வெந்திருக்குது. ஆனால் வாணலியில் கொஞ்சம் கூட ஒட்டலை. பாருங்கள், நம்ம சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா சுருண்டு வேகுது. இந்த அளவுக்கு எண்ணெய் கரெக்டாக இருந்துச்சு. இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் குறைச்சி கூட சேர்த்துருக்கலாம். இப்போ மூடி வச்சு மறுபடியும் வேக வைக்கிறேன். ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் கழித்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. காய் குழையவும் இல்லை, உடையவும் இல்லை, வாணலிலையும் ஒட்டலை. இதுதான் சரியான பக்குவம். இந்த ஸ்டேஜில் நான் சிக்கனுக்கு சேர்க்குற மாதிரி 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, இல்லைனா 1½ ஸ்பூன் சோம்பு வெறும் வாணலியில் வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்பேன். அந்த பொடியில் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேப்பங்கிழங்கு வெரைட்டியில் இந்த தூள் சேர்க்கிறது ஒரு கூடுதல் சுவை கொடுக்கும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் மட்டுமே சேர்க்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிளகுடைய மருத்துவ குணத்தை இழக்கும், கசப்பு தன்மையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். மிளகுத்தூள் சேர்த்த குழம்புகளை அடிக்கடி கொதிக்க வைக்கவும் கூடாது, ரொம்ப நேரம் சமைக்கவும் கூடாது. அதனால் மிளகுத்தூள் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு திறந்து வச்சு அப்படியே வேக விடுங்க. நம்மளுடைய சேப்பங்கிழங்கு ஃப்ரை மிகச்சுவையாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். நான் இதை அடிக்கடி செய்வேன். எங்களுக்கு இங்கே சந்தையில் நல்லாவே இந்த கிழங்கு கிடைக்கும். நானும் வாரத்தில் 1 முறையாவது இதை செய்வேன். இந்த கிழங்கை வாரத்தில் 2 அல்லது 3 முறை சேர்த்துக்கிட்டால் இதய பிரச்சனை கூட நமக்கு அதிகமாக வராது. அந்த கொழுப்பு சேராது இரத்த நாளங்களில். அந்த அளவுக்கு மருத்துவ குணம் இந்த கிழங்குல இருக்குது. கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்த எஃபெக்ட் கொஞ்சம் கூட தெரியாது. பாருங்கள், வாணலியில் கூட கொஞ்சம் கூட ஒட்டலை.
ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் கூட அல்டிமேட்டாக இருக்கும். பருப்பு போட்டு கடைஞ்ச கீரை சாதம் கூட சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் ப்ளெயின் சாம்பார் கூட தான் இந்த காம்பினேஷன் செய்தேன். ப்ளெயின் சாம்பார் போஸ்ட்டும் போட்டிருக்கிறேன். பிடிச்சிருந்தால் செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.